அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள வி.கே. சசிகலா இன்று 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 13 நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் வி.கே. சசிகலா மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனையை இன்று தொடங்கினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் காலையில் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து மாலையில் வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தித்து பேசினார். முதலமைச்சர் பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாட்டம், உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா ஆலோசனை நடத்தினார். சின்னம்மா அவர்கள், உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது, மக்களிடத்திலே நாம் செல்வதற்குரிய வழிவகைகள் என்னென்ன இருக்கிறது, அடுத்து வருகின்ற தேர்தலை சந்திப்பது எப்படி, ஆகவே அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்பதற்காக கூட்டியிருக்கிறார்கள். அது மிக நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கழகம் யாரும் எதிர்பாராத வெற்றியை பெறும்.